திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சி.வி. குமார் மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் தயாரிப்பில் சூதுகவும் 2 டிசம்பர் 13 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். ரமேஷ், வணக்கம். ஏற்கனவே இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான இந்த மசோதாவானது நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே தாக்கல் செய்யப்படுமா என்கிற ஒரு எதிர்பார்ப்பும் கேள்வியும் எழுந்தது. காரணம், மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கலை அப்படிங்கிறதுனால. ஆனால் இப்போ மத்திய அமைச்சரவை இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல நடப்பு கூட்டத்தொடரிலேயே தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கலாமா? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் சற்று முன்னதாக நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றால் அதனுடைய அர்த்தம் என்பது நாடாளுமன்றங்களுக்கும் சட்டமன்றங்களுக்கும் உள்ளாட்சி அமைப்புகள் இந்த மூன்றுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வகை செய்வதுதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லப்படுவது. குறிப்பாக இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் தொடர்பாக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு உயர்மட்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது கடந்த செப்டம்பர் மாதம். அதனைத் தொடர்ந்து அந்த குழுவானது 3 மாதங்களுக்கு பிறகு அண்மையில் அந்த அறிக்கையை குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பித்திருந்தது. அந்த அறிக்கைக்கு கடந்த செப்டம்பர் மாதம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருந்தது. அதாவது அந்த அறிக்கையை ஏற்றுக்கொள்வதாக மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருந்தது. இந்த நிலையில்தான் அதனை ஒரு மசோதாவாக கொண்டு வருவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நீங்கள் கேட்டது போல அடுத்த வாரத்தில் நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. நாடாளுமன்றம் இன்னும் அடுத்த வாரம் மட்டுமே நடைபெற இருக்கின்றது. எனவே இந்த நடப்பு கூட்டத்தொடரிலேயே இந்த மசோதா எடுத்துக் கொள்ளப்படவோ நிறைவேற்றவோ வாய்ப்பு ஒன்றில்லை. இருப்பினும் அந்த மசோதாவை நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலோ அல்லது ஏதேனும் ஒரு அவையிலோ தாக்கல் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இந்த மசோதா விரிவான ஆலோசனைக்காக நாடாளுமன்ற கூட்டுக்குழுவோ அல்லது நாடாளுமன்ற தேர்வு குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. எப்படி இந்த வக்ஃப் சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்காக அனுப்பப்பட்டுள்ளதோ அதே போல நாடாளுமன்ற கூட்டுக்குழுவோ அல்லது தேர்வு குழுவோ நிலைக்குழுவின் பரிசீலனைக்கோ அனுப்பப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் மத்திய அரசு மிக தீவிரமாக இருக்கிறது. அண்மையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் செங்கோட்டையில் தேசிய கொடியேற்றிய பிரதமர் மோடி அவர்கள் கூட ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான நேரம் தற்போது வந்துவிட்டது. இந்த விவகாரத்தில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு இது குறித்த விவாதங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பேட்டி அளித்திருந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கூட 2029 தேர்தலுக்கு முன்பாக ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று தெரிவித்திருந்தார். நேற்றைய தினம் கான்பூரில் பேசிய முன்னாள் குடியரசுத் தலைவரும் இந்த குழுவினுடைய தலைவருமான ராம்நாத் கோவிந்த் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக மத்திய அரசு ஒருமித்த கருத்தை ஏற்படுத்த வேண்டும். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் நாட்டினுடைய ஜிடிபி என்பது 1 முதல் 1.5% வரை அதிகரிக்கும் என்று அவர் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். இந்த பின்னணியில் தான் தற்போது தொடர்பான மசோதாவிற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கி இருக்கின்றது. இந்த விவகாரத்திலே மத்திய அரசு தீவிரமாக இருந்தாலும் மக்களவை தேர்தலில் பாஜகவுக்கு தனித்து பெரும்பான்மை கிடைக்காததால் சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதில் பாஜகவுக்கு ஒரு சுணக்கம் என்பது இருந்தது. ஆனால் அண்மையில் ஹரியானா மற்றும் மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக தொடர்ந்து 3வது முறையாக வெற்றி பெற்று ஆட்சியை அமைத்துள்ள சூழலில் தான் சில முக்கியமான அதே சமயம் துணிச்சலான முடிவுகளை எடுப்பதற்கான அந்த வலிமையை பாஜகவுக்கு வழங்கி இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது இந்த மசோதாவை கொண்டு வருவதற்கான
ஒப்புதலை மத்திய அமைச்சரவை வழங்கியிருக்கிறது. இது இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு முதல் படி என்று நாம் நிச்சயமாக எடுத்துக்கொள்ளலாம். விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சி.வி. குமார் மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் தயாரிப்பில் சூது கவ்வும் 2 டிசம்பர் 13 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.